கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட்ல ஒரு நண்பர் வந்து ஹேராம் படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், கேட்கலாமே அப்படின்னாரு. அவரது வேண்டுகோளுக்கு இணங்க நாம இன்னைக்கு ஹேராம் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஹேராம் கமலின் கேரியர்ல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக விளங்கக்கூடிய படம். அதில் மாற்று கருத்தே இல்லை. 2000 வந்த படம் அது. உண்மையிலே கமல் கொஞ்சம் மிரட்டி இருப்பார் படத்தில். அதிலெல்லாம் கமலஹாசனை பற்றி நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. இந்த படத்திலும் ஒரு முக்கியமான விமர்சனம் உண்டு. ஆனாலும் அதை பின்னாடி சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். மற்றபடி முதல்ல படத்தை பற்றி பார்ப்போம். படத்தில் ஒரே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லைவ் ரெக்கார்டிங் பண்ண ஒரே காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, படத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சத்தம் நல்லா கிளியராக இருக்கும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் தியேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த படம் வந்து அந்த ரொம்ப க்ளோஸ்டு கண்டிஷனில் வச்சு உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, மேபி இப்போ உள்ள லேட்டஸ்ட் தியேட்டரில் இந்த அட்மாஸ் டால்பின்லாம் வந்திருக்கேன், அந்த மாதிரி விஷயங்களில் கேட்டால் ஓரளவுக்கு தெளிவாக கேட்குமான்னு தெரியல. அந்த 2000 காலகட்டத்தில், அதாவது இன்றைக்கி தேதி சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் அப்போல்லாம் பிறந்து கூட இருக்க மாட்டாங்க. இப்போ 25 வயசாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இல்லை. படத்தை பாருங்கள், ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார். முக்கியமாக இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு 3 சம்பவங்களை கோர்வையாக, அதாவது 3 இல்லை 4 சம்பவங்களை அந்த படத்தோட காட்சி அமைப்பில் கொண்டு வந்திருப்பார். முதல் சம்பவம் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. 2வது சம்பவம் கல்கத்தா ரியாட்ஸ், கல்கத்தாவில் நடந்த படுகொலைகள். 3வது சம்பவம் மகாத்மா காந்தியின் படுகொலை. 4வது சம்பவம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த 4 சம்பவங்களை கோர்த்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார். எக்ஸலண்ட் நரேஷன் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கமலோட அந்த மேக்கிங்கும் சரி, இளையராஜாவின் பின்னணி இசையும் சரி, கேமராவும் சரி, கமலஹாசனின் நடிப்பும் சரி, எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். முதல் காலகட்டத்தில் வந்து அவரை வந்து ஒரு இளைஞராக கமலஹாசனை காட்டியிருப்பாங்க, சாகேத் ராமன் அப்படின்னு. இதை வந்து படம் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது கமலஹாசனோட பேரனுக்கும் பேர் சாகேத் ராமன் ஜூனியர்னு வச்சுக்கிங்கன்னா, இவர் வயதான கமல், ஒரு 95 வயசு 100 வயசில் இருக்கக்கூடிய ஒரு வயதான கமல் வந்து படுத்த படுக்கையில் இருப்பதிலிருந்து காட்சி தொடங்கும். அதாவது ப்ரெசண்ட்டில் நடக்கிறத அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருப்பார். ஃப்ளாஷ்பேக்குக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டணும்னா, ஃப்ளாஷ்பேக் கம்மியாக இருந்ததுன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாஷ்பேக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க. இது ஒரு பழைய டெக்னிக்கு. இதை வந்து ரிவர்ஸில் பண்ணியிருப்பார். என்னென்னா, ப்ரெசண்ட்டில் அதாவது ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பூரா பிளாக் அண்ட் ஒயிட்லேயும், பாஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பூராத்தையும் கலர்லேயும் காமிச்சிருப்பார். அது ஒரு வித்தியாசமான நல்ல டெக்னிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஷாருக் கான் நடிச்சிருப்பார். ஷாருக் கான் இவரோட இஸ்லாமிய நண்பராக நடிச்சிருப்பார். அம்ஜத் கான் அப்படின்ற பேரில் வந்திருப்பார். இவர் சாகேத் ராமன்ற பேரில் வருவார். இவங்க 2 பேரும் மார்டைமர் வீலர் கூட ஹரப்பா மொஹஞ்சதாரோ புது அகழ்வாராய்ச்சியில் வேலை செய்யக்கூடியவர்களாக வருவாங்க. அவருக்கு உதவியாளராக, ஜெனரல் மார்டைமர் வீலருக்கு உதவியாளர்களாக அந்த கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதாக அந்த காட்சிகள் அமைப்பில் தொடங்கும். அப்புறம் அந்த காட்சிகள் தொடங்கும் போது அவங்களோட நட்பு அந்த விஷயம்லாம் வரும். அப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று வச்சுருந்துருப்பார். அப்போ என்னன்னா, ராமனானாலும் பாபரானாலும் தோஸ்துதா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வந்து அந்த காலகட்டத்துக்கு டெக்னிக்கலாக தப்பு, சரியா? அந்த காலத்தில் வந்து பாபர் ராமர் கிடையாது. அப்போ வந்து ராம் ரஹீம் தான். மகாத்மா காந்தியே பாடுறது வந்து ராம் ரஹீம் தான் சொல்லி அவர் ராம் ரஹீம் ஒற்றுமையை தான் வலியுறுத்தி இருப்பார். இவர் வந்து பாபர்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அந்த 90களில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி வச்சுருந்துருக்கலாம். ஆனாலும் டெக்னிக்கலாக அது தப்பு தான்,
சரியா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்துருச்சு அப்படின்னோடனே பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தான் போகிறாங்க. இவரோட நண்பர் வந்து பத்தன் தான் இந்த ஆப்கான் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர் வந்து பாகிஸ்தான் போகாமல் இந்தியாவிலேயே தங்கிவிட்டதாக கதையில் பின்னாடி வரும். இவர் வந்து உடனே அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய கல்கத்தாவுக்கு போயிடுவார். இவர் வந்து ஒரு வங்காள பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ராணி முகர்ஜி அதில் நடிச்சிருப்பாங்க, அபர்ணான்ற பேரில். ஸோ அப்போ அவங்களோட காதல் இதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இவர் வந்து நான் போய் இது வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போவார். வெளியே போகும்போது பார்த்தா அங்கே ஏற்கனவே மத கலவரம் கல்கத்தாவில் தொடங்கிவிட்டது. மத கலவரங்கள் தொடங்கப்பட்டு பல அடிதடிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா, இவருக்கு பார்த்தா அவர் டெய்லி வணக்கம் சொல்கிற அல்தாஃப்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் ஒருத்தர் இவர் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பார். வேறு சில முஸ்லீம்களோடு வந்து இவரையும் அடித்து கட்டி போட்டு அவர் மனைவியை ரேப் பண்ணிவிட்டு போலீஸ் வருதுன்னு பார்த்தோன்னே அவர் மனைவியை கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் உடனே வீட்டிலேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு நானும் போய் 4 முஸ்லீமை சுடுறேன் அப்படின்ட்டு கிளம்புற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வரும். அந்த நேரத்தில் இவர் வந்து தன்னுடைய நண்பனாகிய அம்ஜத் கானை சந்திக்கிற மாதிரியும், அவங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல பயந்து போய் ஒளிஞ்சிருக்கிறதும், அவர்களுக்கு இவர் உதவி செய்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் ஒரு சோடா ஃபேக்ட்ரியில் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி. அதன் பிறகு மனம் வெறுத்து போய் அங்கேருந்து கிளம்பும்போது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு ஆளை இவர் சந்திக்கிற மாதிரி வரும். அந்த ஆள் பேர் வந்து அபயங்கர். அபயங்கர்னு ஒருத்தர் சந்திக்கிற மாதிரியும், அவன் வந்து இவருக்கு இந்துத்துவ வெறியை ஊட்டுவதாகவும் காட்சிகள்லாம் வரும். அப்புறம் அங்கேருந்து அவர் கிளம்பி தப்பிச்சு தஞ்சாவூருக்கே வந்துடுவார். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது கிராமத்துக்கு வந்துடுவார். இந்த இடத்துல தான் கமலஹாசன் வந்து தன்னுடைய வைணவ பார்ப்பனிய பெருமையை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவார். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது அந்த படத்தில். மற்ற இடத்துலலாம் படம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. தன்னுடைய வைணவ வைதீக பார்ப்பனிய பெருமையை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறது தான் அந்த காட்சிகள் பூராமே. அங்கு அவர் மறுபடியும் 2வது திருமணம் செய்து கொள்வார். அந்த பொண்ணு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐயங்கார் பெண்ணாக இருக்கும். இவருக்கு அண்ணனாகவும் அந்த மாதிரி ஒரு நெருங்கிய உறவில் வாலியெல்லாம் நடிச்சிருப்பார். அவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி இவரை திருமணம் செய்து வைத்ததாகவும், இவர் அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தார். அதன் பிறகு அவருக்கு அந்த அபயங்கர்கிட்டேருந்து லெட்டர் வரும், பரோடா ராஜா நம்மளை கூப்பிட்ருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ இவர் தன் மனைவியை கூட்டிக்கிட்டு பாம்பே போவார். ஸோ பாம்பே போனதுக்கப்புறம் அபயங்கர் பரோடாக்கே போவார். அங்கே பரோடா மன்னரோட சேர்ந்துக்கிட்டு காட்டில் போய் இவர் வேட்டையாடினார், அது இதெல்லாம் வரும். அப்போது அந்த பரோடா மன்னர் தான் பணம்லாம் கொடுத்து இவரை கொலை பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பரோடா மன்னர் பேர் யாருன்னு எனக்கு அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சொல்லியிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாயாஜிராவ் கெய்க்வாடாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்ட மாதிரி தெரியல. அவருக்கு அடுத்து வந்த ராஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேர் உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணவும் மறந்துட்டேன். அந்த ராஜா வந்து ஃபண்டிங் கொடுத்து இவரை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடுத்த ராஜாவாக தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறவர் வந்து அம்பேத்கருக்கெல்லாம் படிப்பதற்கு உதவி செய்தவர், அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் அவர். ஸோ அவராக இருக்க வாய்ப்பில்லை, அவர் பையனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ காந்தியை கொல்வது அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்து இவர் போகிறாருன்ற மாதிரியும். அப்போது முதல் தடவை முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி தவறி விடுகிறது. அதுக்குள்ளே அவரது துப்பாக்கியெல்லாம் காணாமல் போயிடுது. அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஏதோ போய் கடைசியில் மனசு மாதிரி காந்தியை கொல்ல வேணான்னு அவர் முடிவெடுத்ததாக படத்தில் போகும். அப்புறம் நாத்துராம் கோட்ஸே கொலை செய்ததாகவும், அந்த கொலைக்கு பிறகு அப்போ தவறி விழுந்த அவரது செருப்பு மற்றும் மூக்கு கண்ணாடியை இவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு அவர் கதையில் சொல்லியிருப்பார். வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா காந்தியாரின் மூக்கு கண்ணாடியும் செருப்பும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வரலாற்று செய்தி. சரியா? அப்போ அதன் பிறகு மனம் திருந்தி இவர் வந்து மகாத்மா காந்தியை கொல்லக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்ததாகவும், அபயங்கரை விட்டு விலகியதாகவும், இந்துத்துவ வெறியிலிருந்து முஸ்லீம் வெறுப்பிலிருந்து இவர் வெளியே வந்ததாக காட்டப்படும். இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா இவரோடு வேலை செய்த இன்னொரு வட இந்தியர் ஒருத்தர் வந்து ஒரு சிந்தியாவை யாரோ ஒருத்தர் அவர் வந்து பஞ்சு மிட்டாய் விற்கிற வியாபாரி ரேஞ்சுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவரோட வீடுகள்லாம் இருந்தது பாகிஸ்தானோட பகுதிக்கு போயிடுச்சு. அதனால் அவர் அங்கேருந்து வந்து பிச்சை எடுக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அதாவது
பாகிஸ்தான் பகுதியில் வாழ்ந்த ஒரு இந்து நண்பன் இந்தியாவுக்கு வந்து கஷ்டப்படுறதாகவும், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பத்தன் என்ற பிரிவை சார்ந்த ஒரு இஸ்லாமியன் வந்து இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்து அவரும் கஷ்டப்படுறதாகவும் உள்ள காட்சிகள்லாம் வந்திருக்கும். அப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர் வந்து அன்னைக்கு வந்து பாபர் மசூதியை இடித்ததன் ஆண்டு விழா முதலாம் ஆண்டு விழான்றப்போ கர்ஃப்யூ போட்டிருக்காங்கன்றப்போ அவரை எப்படியாவது காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும், அவர் அப்படியும் காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சாகேத் ராமன் கதையாக இந்த ஹே ராம் அப்படின்ற படம் முடிவடையும். அப்போது அந்த படம் முடியும்போது படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு மாறும். இதெல்லாம் டெக்னிக், நல்ல டெக்னிக். அதாவது இவர் இறந்துட்டாருன்றதுக்காக எல்லாத்தையும் கலருக்கு மாற்றும் போது காந்தியின் உண்மையான பேரர் துஷார் காந்தின்னு அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். லெட் அஸ் கில் காந்தி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை அவர் பரிசளிக்கிற மாதிரி, இந்த சாகேத் ராமன் ஜூனியருக்கு பரிசளிக்கிற மாதிரியும், சாகேத் ஜூனியர் வந்து தன்னோட தாத்தா சாகேத் ராமன் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கு போனார் அப்படின்ற மாதிரி டைரி கீரியெல்லாம் காட்டுற மாதிரி அந்த காட்சி அமைப்புகளோட, அதாவது போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பார். கமலஹாசனின் கேரியரில் மட்டும் இல்லை, அவரோட தயாரிப்பு எல்லாத்தையுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்டி போட்ட படம், இல்லை ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். வரலாற்று செய்திகளை எல்லாவற்றையுமே ஓரளவுக்கு 90% நேர்மையாகவே தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்துக்காக மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்த கரெக்டாக செஞ்சுதான் கரெக்டுன்னு தான் சொல்ல போகிறோம். உறுத்தலாக இருந்தது 2 விஷயம்தான். ஒன்று வந்து ராம் ரஹீம் அப்படிங்கிறத ராம் பாபர்னு வச்சது, இன்னொன்று ராமன் ஆனாலும் பாபர் ஆனாலும்னு அந்த பாட்டு வச்சது ஒன்று, இன்னொன்று வந்து அந்த ஐயங்கார் பெருமைகளை எல்லா படத்துலையும் பேசுகிற மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் ஓவராகவே பேசியிருப்பார் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த படத்தில் உறுத்தலாக இருக்கக்கூடிய 2 இடங்கள். மற்றபடி மிக ஒரு அருமையான படம் தான். இதை குறித்து மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேபி ஒரு சில இடங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருக்கலாம். ஏன்னா படத்தை நேற்று பார்த்துட்டு வந்து நான் இன்றைக்கி பேசலை, என்றைக்கோ பார்த்தது தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன், அதனால் மறந்துருக்கலாம். ஸோ ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை செய்திகள் விடுபட்டிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.